பாருங்க. என்ன சார் சாப்பிடுறீங்க? இப்ப ஆர்டர் பண்ணா ரொம்ப லேட்டா கிடைக்கிறது. ஆனியன் ரவா தோசை. அதுக்கு அவ்வளவு நேரம் ஆகுமா? ஆமாம்மா, நீங்க ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் போய் சரக்கு மாஸ்டர் எழுப்பி ரவையை வறுத்து வெங்காயம் பச்சை மிளகாய் வெட்டி போட்டு தோசையை வாத்து கொண்டாடணும்ல. அவ்வளவு வேலை இருக்குதுல. அதே தோசைய 2 முருகலை முறுக்கி லேட்டா கொண்டு வா. போ. இப்படி ஒன்னா ஒட்டு உட்கார்ந்து பேசுறதுதான் ஹோட்டல்ல ஃபேமிலி ரூம் செட்டப் பண்ணிருக்காங்க. கிட்ட வாங்க. ஆமா, இது ஒப்ப சார்பட்டா பரம்பரை. நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னா நீ என்ன செய்வ? அவர் தூங்கும் போது காலை தொட்டு கும்பிட்டுட்டு உங்க கூட ஓடி வந்துருவேன். இது எல்லா சினிமா கதாநாயகர்கள் சொல்ற டைலாக் தான். நீ மாத்தி சொல்லு. சினிமால சொல்றாங்களோ டிராமால சொல்றாங்களோ, நான் உங்க கூட வந்துருவேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? திரும்பி உட்காரு. ஏன், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? இந்த பஞ்சர் ஓட்டுறாங்களா, அதுக்கு ஏதாவது கம்ப்யூட்டர் மிஷின் இருக்கு? இருந்தாலும் இருக்கும். ஒதுங்க ஒதுங்க, உட்கார். என்ன துண்டுற? அது நானே சொல்லிடுறேன். ஏயா, இந்த டீ மாஸ்டர் வேலு பையன் வள்ளி பொண்ணு இழுத்துட்டு ஓடிட்டானாமே. ஆமாங்க, அவ அப்பங்காரன் இடிஞ்சே போயிட்டான். இது மாதிரி பொண்ணுங்களை ஏமாத்தி இழுத்துட்டு ஓடுறவனுங்கள மாறுகால் மாறுகை வாங்கினையா? அது சரி, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அதுக்கு காலகாலத்துல ஏதாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. இல்லனா அது எவனையாவது லவ் பண்ணி அவன் இழுத்துட்டு ஓடிட்டானா? என் பொண்ண ஒருத்தன் லவ் பண்ணி இழுத்துட்டு ஓடிடுவானா? வெங்காயம் இருக்கிற மாதிரி ஸ்லைஸ் பண்ணிட மாட்டேன். என்ன எப்படி அடிச்சிட்டீங்க? தெரிஞ்சவனாச்சேன்னு விட்டேன், இல்ல எடுத்து சொருகி இருப்பேன். யாராங்க? ரெடி சார். எங்க ஆளவே காணோம்? ஓ, ஜாலியா பேச வந்தாங்க போல இருக்கு. யோ சார், இங்க வாயா. இப்ப அர்ஜென்ட்டா என்னையா கிடைக்கும்? ஆனியன் ரவா தோசை. ஆனியன் ரவாவா? இந்த ஹோட்டல்ல அதானே லேட்டா கிடைக்கும். இல்ல, இப்ப நான் உடனே கிடைக்கும். இன்னும் நாம வெட்டு குத்துன்னு பேசணுமா? பயந்துட்டான். சாப்பிடு. என்ன கொட்டுற? சக்கரை இந்த டப்பால எறும்பு வச்சிருச்சு, அதான் வெயில தட்டுறேன். எறும்பெல்லாம் செத்து வெயில காஞ்சா செத்துடும். நீங்க தின்னது போக மிச்ச சக்கரை தானே எறும்பு மொச்சுது. அத நிழல்ல விட்டுருந்தா தப்பிச்சிருக்கும். வெயில்ல கொட்டி சாகடிச்சிட்டீங்க. சக்கரைய மூட்டை மூட்டையா பதுக்கி வச்சுட்டு ஏர் கண்டிஷன் ரூம்ல கால் மேல கால் போட்டு படுத்து தூங்குறானே, அவனை நம்மளால கொல்ல முடியல. ஒரு பாவம் செய்யாத எறும்பத்தான கொல்ல முடியுது. கொல்லுங்க கொல்லுங்க. யாருங்க வீட்டுல? நீங்களா? அப்பா இல்ல? அப்பா வெளியே போயிருக்காரு. ரிக்ஷா வாடகை கொண்டாந்துருக்கேன், கணக்கு பண்ணி கட்டணும். கொடுங்க, நானே கணக்கு பண்றேன். நீங்க கணக்கு பண்ண உங்க அப்பா ஒத்துக்குவாரா? கோச்சுக்க மாட்டாரு? நானும் கணக்கு பண்ணுவேன். இந்தாங்க. என்னங்க எண்ணி பார்க்காம வாங்கிட்டு போறீங்க? நீங்க கொடுத்தீங்கன்னா எண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல, கரெக்டா இருக்கும். அது என்ன ஏன் மேல மட்டும் உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை? உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்க நல்ல மனசும் எனக்கு தெரியும். ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நான் வரேன். கொஞ்சம் இருங்க, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். பாயசம் சாப்பிட்டு போங்க. எனக்கு பாயசம் வேணாங்க. இந்தாங்க. வேணாங்க. பரவாயில்ல, வேணாங்க. குடிங்க. வேணாங்க. அட குடிங்கண்ணா. குடிக்க சொல்றீங்களா? என்ன பாதி வச்சிட்டீங்க? எல்லாத்தையும் குடிங்க. போருங்க குடிங்க. போருங்க. பரவாயில்ல குடிங்க. போருங்க. மீதி யார் குடிக்கிறது? பூனைக்கு வைங்க. எதுக்கு? என்னங்க ஏச்சி நீங்க குடிக்கிறீங்க? ஒரு ஆணோட எச்சிய ஒரு பொண்ணு குடிச்சா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னு நின்னு யோசிங்க, தன்னால புரியும். தன்னால புரியுமா? ஓ ஓ ஆய்ச்சல கிடைக்கு சக்கராபா. இறங்குப்பா. எவ்வளவுப்பா? 3 ரூபாய். இந்த 4 ரூபாய். என்கிட்ட சில்லறை இல்லப்பா. குடிச்சிட மாச்சறேன். இந்தப்பா. இல்ல பஸ்ஸுப்பா.
₹1 ரோட்டை கிராஸ் பண்ணி பஸ்ல அடிபட்டுறாத. ₹1 உங்ககிட்ட இருந்தானே என்கிட்ட இருந்தானே அந்த ₹1 லாட்டரி டிக்கெட் வாங்கி லட்சாதிபதி ஆயிக்குவா. ஏய், இந்த கோயில்சாமி சீமாண்டா எவனை என்ன அசைக்க முடியாது. எவனாவது என் தொழிலுக்கு கேவலம் உண்டாக்கணும்னு நினைச்சா அவனை நான் சும்மா விட மாட்டேன். இதோ படுத்திருக்கிறார என் நைனா, அவர் என்ன பரம்பரை. கையில கம்பெடுத்து சுத்துறாருன்னா உசு உசுன்ற சத்தம் இடியப்ப கிராமணி இடியப்ப கடை வரைக்கும் கேட்கும். கையில கிளவுஸ மாட்டினு இடி இடின்னு இடிச்சாருன்னா இருசப்ப கிராமணி தெரு வரைக்கும் கேட்கும். அப்படிப்பட்ட பரம்பரையில் வந்தோடானா. பரம்பரை பத்தி ஏன் பேசுற? இப்ப என்ன ஆயி போச்சு மாமா? இதுக்கு மேல என்னடா ஆகணும்? அன்னைக்கு பிராத்தல் கேஸுங்களை ஏத்தின்னு போயிட்டு என்ன போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அலைய விட்டேன். ஃபர்ஸ்ட் அவங்கள பாக்கும்போது அப்படின்னு தோணல மாமா. ஃபேமிலி பொண்ணாட்டா இருந்துச்சு, அதான். அங்கேயே சாவடா கைதன்னு விட்டுட்டு வந்திருப்பேன். என் சம்சாரத்தோட தம்பியாச்சே இந்த சீமா கோயில்சாமியோட பேர் கட்டு போயிடுமே நினைச்சு பணத்தை கட்டி கூட்டியாந்த. இனிமேல் அப்படி எல்லாம் செய்ய மாட்டோம் மாமா. அஞ்சல கூட்டிங்களாப்பா? கலெக்ஷனை வாங்கிக்கமா. கலெக்ஷன் எடு. இன்னைக்கு வரவில்ல, எல்லாமே செலவு தான். ஏன் கலெக்ஷன் டல்லு. ஏன் டல்லு? ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு கண்ட இடம்லாம் பாம்பு வச்சுக்கிறாங்கன்னு வதந்தி. ரோட்ல ஜனமே இல்ல, ஆராயத்தும் போறது. சும்மா கதை விடாத. ஏதாவது கிராக்கி கிடைச்சிருக்கோம். பேசினதுக்கு மேல 5 புடுங்கி இருப்பான். இன்னைக்கு இது போதுன்னு நினைச்சு கஞ்சா ஜிஞ்சர் அடிச்சு எங்கேயோ தூங்கி இருப்ப. இத பாரு, இன்னைக்கு டல்லான கலெக்ஷனை நாளைக்கு ஃபுல்லாக்கி காட்டணும். இல்ல மக்கா நாளைக்கு வண்டி கிடையாது, மாடு மேய்க்க வேண்டியதுதான். ஏய், நான் பாட்டு சொல்லிட்டு இருக்கிற அங்கனடா லுக்கு கொடுக்குற. போடா வெளிய. இன்னும் யாரெல்லாம் கலெக்ஷன் கொடுக்கணுமா? கேசவலு, முருகேசன், ராமசாமி, மாரி. முதலாளி யாருமா? மாரிப்பா. அடேடே, மாரியா? பாப்பா மாரி. வணக்கம் முதலாளி. வணக்கம் வணக்கம். சௌக்கியமா? சௌக்கியம் முதலாளி. கலெக்ஷன்லாம் எப்படி? உங்ககிட்ட வண்டி எடுத்துட்டு போனா கலெக்ஷனுக்கு என்ன பஞ்சமா? இந்தாங்க முதலாளி, வாடகை ₹10. இந்தாமா. இந்தாங்க இன்னும் ₹10. இது எதுக்குப்பா? என் பணம் உங்ககிட்ட அட்வான்ஸா இருக்கட்டும். என்னைக்காவது ஒரு நாள் கலெக்ஷன் கம்மியாகிட்டு அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இவன் தொழிலாளி. என்கிட்டயும் 10 பேர் வண்டி எடுக்கிறாங்கப்பா. எல்லாரும் பாக்கி சொல்றானுங்களே ஒழிய பணத்தை கொடுக்கறதே இல்ல. நீ ஒருத்தன் தான் வாடகையும் கொடுத்து அட்வான்ஸா காசும் கொடுக்கற. உன் மாமனும் இருக்கிறானே பண்ணி தலைய, அவன் திங்கிறதுக்கு தான் லாய்க்கு. நீங்க ஏதோ குடும்ப விஷயம் பேசுறீங்க, நான் வர்றேன். அது சரி, என்ன இவ்வளவு சீக்கிரம் சவாரியை முடிச்சுக்கிட்ட? இன்னைக்கு சாயந்தரம் மேடையில தலைவர் பேச போறாரு. இப்போது தலைவர் அவர்கள் பேசுவார்கள். எனது அன்புக்குரிய பேட்டை வாழ் பெருமுடி மக்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் இந்த கூட்டத்தின் தலைவர் அவர்களே, இந்த பேட்டைக்கு என்னை வரவழைத்த அன்பு சகோதரன் மாரி அவர்களே, மகளிர் அணி தலைவி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அரிசிக்கும் பருப்புக்கும் எண்ணெய்க்கும் நாம் என்றைக்கும் அலைந்து கொண்டுதான் இருக்கிறோம். அது தாராளமாக கிடைப்பது எப்போது? இடிக்கும் மழைக்கும் மின்னலுக்கும் நீங்கள் பயந்து கொண்டு இன்னும் எத்தனை நாள் வாழ்வது? நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நிம்மதியாக தூங்குவது எப்போது? ஏழை அழுத கண்ணீர் கூறிய வாளே ஆகும். அவர்கள் கண்ணீர் மாறா. என் உடல், பொருள், ஆவி அத்தனையும் அர்ப்பணிக்க நான் தயாராக இருக்கிறேன். உடல் பொருள் கரெக்ட், ஆவிங்கிறார் அது என்னடி? ஒருவேளை செத்து போன அப்புறம் ஆவியா வந்து மிரட்டாவே என்னவோ? அமைதி. இதை இருக்கிறாரே மாறி, இவர் சேற்றிலே முளைத்த செந்தாமரை, குப்பையிலே கண்டெடுத்த கோமேதகம். இவரை போன்ற உண்மை தொண்டர்கள் இந்த உலகத்தில் இருக்கும் வரை என் போன்ற தலைவர்களுக்கு எந்த குறையும் இல்லை என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒன்று கூறுகிறேன், அன்பு சகோதரன் மாரிக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டவன். இன்னும் பேச இருக்கிறேன். இருந்தாலும் வெள்ளத்தில் வெந்து கொண்டிருக்கும் பாமர மக்களை சந்திக்க இருப்பதால் என்னுடைய பேச்சை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன மேடையில தலைவர் உங்களை தூக்குன்னு தூக்குனாரு? இதுக்கு மேல தூக்குனா கிளாஸ் உடைஞ்சு போயிருண்டா. டேய், ஈரல் இருக்கா? இதெல்லாம் சாப்பிட்டா ஈரல் எப்படா இருக்கும்? நம்ம கிட்ட இல்லன்னு தெரியும்னே. என்னது நம்ம கிட்டயா? என்னை உன்னோட சேர்த்துக்கிட்டியா? என்கிட்ட இல்ல, அதனாலதான் கேட்டேன். உங்ககிட்ட இல்லாதெல்லாம் கடையில் இருக்கும். குடல் வாங்கி சாப்பிடு. அண்ணன் கணக்குல குடல் கொடு. அதுக்கு நானா? அண்ணே, ஒரு அரை குடின்னு. அப்படியா? இந்த வாடையில அரை கேட்டேன்னு. அப்படியா? இந்த சொல்றது கொஞ்சம் விவரமா சொல்ல. சரக்கு
வெள்ளைக்காரன் காலத்துல இருந்த மாதிரி இல்லப்பா. அப்புறம் எதுக்கு வெள்ளைக்காரனை விரட்டினீங்க? வெள்ளைக்காரனையும் விரட்டி போடுவீங்க, சரக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க. சுதேசி, இதையாவது ஆதரி. நல்லா சொல்லும். யாரு அது? ஏயா பெருசு, எத்தனை வருஷமா நீ சாப்பிடுற? 15 வயசுல இருந்து குடிக்கிற. இப்போ உனக்கு வயசு என்னாச்சு? இப்ப 83. பிராண்டி விஸ்கி சாப்பிடுறவன் எல்லாம் 35-40லயே போயிடுறான். இதுக்கு 80 வயசு. ஒருவேளை ஆயுள் விருத்திக்கு இதுதான் நல்லதோ? ஆல் கிளாஸ் பீப்புள்ஸ் சொல்றாங்களே, அது இவங்கதான். அது எப்படின்னு எல்லார் கையிலும் கிளாஸ் இருக்கு. தீத்து கட்டாம விட மாட்டேன். எதை கையில் இருக்கிற சரக்கியா இருப்பான். அவன் வாழ்க. என்னையாச்சு? ஃபேன் பெல்ட் அறுந்து போச்சு சார். ஃபேன் பெல்ட் அறுந்து போச்சா? ஐயோ, ஷூட்டிங்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே, போகணுமே, என்ன பண்றது? ரிக்ஷா, ரிக்ஷா, இல்லப்பா, இல்ல. இந்த பாரு, நான் ரிக்ஷால போறேன், நீ வண்டியை பார்த்து எடுத்து விட்டு. சரி சார். இந்த அடையாள போட்டுக்குள்ள எப்படி ஷூட்டிங் நடக்குது, அங்க போப்பா. சரியா உட்காருமா. ஏன் சார், குழந்தை சினிமாவில் நடிக்குதா? இல்ல, ஷூட்டிங் பார்க்க வர்றான். பின்ன நீங்க நடிக்கிறீங்களா? இல்லப்பா, பின்ன என்ன பண்றீங்க? டைரக்ட் பண்றேன். சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க? அதான் டைரக்ட் பண்றேன்னு சொல்றேன். அப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன வழின்னு கேக்குறீங்க? அதுக்கு இல்ல, சாப்பிடுற அளவுக்கு அதுல உங்களுக்கு வருமானம் வருதான்னு கேட்டேன். சில சமயங்களே நீ சொல்ற மாதிரி தான் நடக்குது. அப்புறம் எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் சார். என்னப்பா? சினிமாவை எடுத்து ஒரு தடவை பார்த்துட்டு தான் நீங்க வெளியே விடுறீங்க. ஒரு தடவை என்ன, 10 தடவை பார்த்துட்டு தான் அதை வெளியே விடுறோம். அப்புறம் ஏன் சில சமயங்கள்ல அது ஒரு மாதிரியா இருக்கு? இங்கதான்ப்பா வண்டியை நிறுத்திக்க. சார் எல்லாரும் இருக்காங்க சார். ஆமாப்பா, அப்படி வண்டி ஓரமா நிறுத்துப்பா. எவ்வளவு ஆச்சு? பரவாயில்ல சார். இந்தா. வேணாம் சார். சும்மா வச்சுக்க. சரி, சினிமாவில் நடிக்கிறியா? இப்ப வேணாம் சார், இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் நடிக்கிறேன். சரி, வரட்டுமா? வாங்க சார். வரேன். சார் இவர் யாரு சார்? இவர் தான் ப்ரொடியூசர். ப்ரொடியூசர்? ஐயோ பாவம். ஏன் சார் ரிக்ஷால வரீங்க? கார் என்னாச்சு? ஒண்ணுமில்ல, ஒரு சின்ன ரிப்பேர். நம்ம ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டாங்களா?